கலக்கல் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்க்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன குட்டீஸ், ப்ரேயர் பண்ணலாமா? அன்பான தேவ பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி கூறுகிறோம். இந்த குட்டீஸ் அனைவரையும் ஆசிர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ரட்சிக்கப்பட நீங்கள் வழிநடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதல் நிகழ்வாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம குட்டீஸ்க்காக ஒரு ஆக்ஷன் சாங் ஆட போகிறாங்க. ஓகே, என்ன குட்டீஸ், நீங்களும் பார்க்குறீங்களா? மனிதனுக்கு தேவன் தந்தார் 10 கட்டளை. என்ன குட்டீஸ், பார்த்தீங்களா? ஆக்ஷன் எப்படி இருந்து அக்காங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்களா? நீங்களும் பார்த்து அதேமாதிரி வீட்டில் நீங்களும் பண்ணணும், சரிங்களா? அடுத்த நிகழ்வு என்னங்க? அடுத்த நிகழ்வா நம்ம குட்டீஸ்க்காக மெமரி வேர்ஸ் கற்றுக் கொடுக்க போகிறாங்க. என்ன குட்டீஸ், மெமரி வேர்ஸ் கற்றுக்கலாமா? குட்டீஸ், இப்போ நம்ம மனப்பாட வசனம் பார்க்கலாமா? ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து பிக்சர் ஒன்று போடுவாங்க, அதில் வந்து கண்டுபிடிக்கணும் நீங்கள். அதாவது வசனத்தை சார்ந்து அது இருக்குது, சரிங்களா? ஒரு பிக்சருக்கு ஒரு வார்த்தைகள், அதை வைத்து என்ன பண்ணணும், நீங்கள் வசனத்தை ஃபுல்லாக சொல்லணும், சரிங்களா? குட்டீஸ், பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, பாதி பேர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ அண்ணன் நான் சொல்கிறேன், சரிங்களா? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். சங்கீதம் 23:1. வசனத்தை கற்றுக்கிட்டீங்களா? உங்கள் வீட்டில் போயிட்டு அப்பா கிட்ட அம்மா கிட்ட இந்த வசனத்தை சொல்லணும், சரிங்களா? என்ன குட்டீஸ், மெமரி வேர்ஸ் கற்றுக்கிட்டீங்களா? அடுத்த நிகழ்வு என்னங்க? அடுத்து நம்ம பிள்ளைங்க நம்ம குட்டீஸ்க்காக ஒரு கேம் விளையாட போகிறாங்க. என்ன குட்டீஸ், கேம் விளையாடலாமா? குட்டீஸ், இப்போ நம்ம கேம் விளையாட போகிறோம். அதுக்கான ரூல்ஸ் என்ன நான் முதல்ல சொல்லிடுறேன். ஸ்க்ரீனில் பிக்சர்ஸ் போடுவாங்க, அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இது எல்லாமே வந்து இந்த வார்த்தைங்க வந்து பைபிளில் இருக்குது, சரிங்களா? அதை வச்சு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? குட்டீஸ், இப்போ இது முக்கியமான ரூல் என்னென்னா 10 செகண்ட்குள்ளே அந்த பிக்சருக்கான ஆன்சர் என்ன பண்ணணும், நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பிக்சருக்கு போகலாம். சில பேர் இப்போ ஆன்சரை கண்டுபிடிச்சிருப்பீங்க, சில பேர் கண்டுபிடிக்காமல் இருப்பீங்க. இப்போ நம்ம ஆன்சரை பார்க்கலாமா? குட்டீஸ், இப்போ நம்ம ரெண்டாவது கொஸ்டினுக்கு போகலாம்.
குட்டீஸ் ஆன்சர் பார்க்கலாமா? இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டினுக்கான பிக்சர் போடுறோம். ஆன்சர் பார்க்கலாமா? எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட். என்ன குட்டீஸ், கேம் விளையாடுறத பார்த்தீங்களா? நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் விளையாடணும். சரிங்க, அடுத்த நிகழ்வு என்னங்க? அடுத்த நிகழ்வு நம்ம குட்டீஸ்க்காக பிள்ளைங்க வில்லு பாட்டு பாட போகிறாங்க. ஓகே, சரிங்க, பார்க்கலாமா? பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்நாளில் நம்ம குட்டீஸ்க்காக நம்ம வில்லிசை குழுவின் சார்பாக நம்ம குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம வில்லிசை குழுவின் சார்பாக வணக்கம். அக்காக்கா, என்னக்கா இது இசைக்கருவி மாதிரி ஒன்று வச்சிருக்கீங்களே? இதுவா தம்பி, இதற்கு பெயர் தான் வில்லு. இந்த வில்லை வைத்து தான் நம்ம இன்னைக்கு வில்லு பாட்டு பாட போறோம். நம்ம வில்லின் ஒழுங்கு என்ன? இப்போ பாடிடலாமா? தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினி பாட ஆமா, வில்லினி பாட ஆமா, வந்தரல் வாரிசு நாதரே வில்லினி பாட ஆமா, வில்லினி பாட ஆமா, ராஜாதி ராஜக்கெல்லாம் மகராஜா நீங்க தானே, நீங்க தானே, நீங்க தானே, நீங்க தானே. அக்கா, இந்த வில்ல வச்சுனாக்கா நிகழ்ச்சி பண்ண போறீங்க? இந்த வில்லை வைத்து தான் தம்பி நம்ம கெட்ட குமாரன் கதையில இந்த வில்லு பாட்டு மூலமா சொல்ல போறோம். அப்படியாக்கா? ஆமா தம்பி. கெட்டகுமாரன்ற கதையை லூக்கா சுவிசேஷத்துல பார்த்துருங்க. ஆமா தம்பி, லூக்கா சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்துல இருக்கு. இது உனக்கு தெரிந்தா போதுமா? நம்ம குட்டீஸ்க்கு தெரியணும் இல்லையா? அக்கா, இது ஒரு பாட்டா பாடிடலாமாக்கா? பாடிடலாமே. கெட்ட குமாரன் கதையை கேளுங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. கெட்ட குமாரன் கதையை கேளுங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. லூக்காவுல சொன்ன விஷயங்க, லூக்காவுல சொன்ன விஷயங்க, இது உண்மையிலே நடந்ததுங்க, இது உண்மையிலே நடந்ததுங்க. கெட்ட குமாரன் கதையை கேளுங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. கெட்ட குமாரன் கதையை கேளுங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. கெட்டகுமாரன் கதையில எல்லாத்தையும் சொல்லிக்கோங்க. இன்னும் அவங்க 2 பிள்ளைகளை பற்றி சொல்லியாக்கா? சொல்ற தம்பி. அதாவது நம்ம கெட்ட குமாரன் கதையில தகப்பனுக்கு 2 பிள்ளைகளாம். முதல் மகன் மூத்த குமாரனா, இரண்டாவது மகன் இளைய குமாரனா. மூத்த குமாரன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். ஆனால் இளைய குமாரன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க மாட்டான். அக்கா, இந்த லைன் வச்சு ஒரு பாட்டு பாடிடலாமாக்கா? பாடிடலாமே. மூத்த குமாரன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், மூத்த குமாரன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். ஆனால் இளைய குமாரன் கீழ்ப்படியவே இல்லைங்க, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்க. ஆனால் இளைய குமாரன் கீழ்ப்படியவே இல்லைங்க, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்க. கெட்ட குமாரன் கதையை கேளுங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. கெட்ட குமாரன் கதையை கேளுங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. அடுத்ததாக இளைய குமாரன் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம தவறான ஃப்ரெண்ட்ஷிப் கூட சேர்ந்ததுனால அவனுக்கு எல்லா கெட்ட பழக்கங்களும் தெரிஞ்சுக்கிட்டான். தெரிந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அவனோட சொத்துல இருந்து பாதி பங்கை எழுதி தர சொன்னார். அதே போல இளையகுமாரன் தன் தகப்பன் வீட்டிற்கு சென்று சொத்திலிருந்து பாதி பங்கை எழுத கேட்டான். அப்பா சொன்னாரு, இந்த சொத்து உனக்கு தான் தம்பி, எங்கேயும் போறதில்ல என்று சொன்ன உடனே இளையகுமாரன் எனக்கு இப்பொழுதே என்னோட சொத்து வேணும் என்று அடம்பிடித்தான். உடனே அப்பாவும் தன்னுடைய சொத்தை தன்னுடைய இளையகுமாரனுக்கு எழுதி கொடுத்தாரு. அதை எடுத்துட்டு போய் அவனோட கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கெட்ட பழக்கத்தை கற்றுக்கொண்டு
அந்த சொத்து எல்லாத்தையும் வீணடிச்சிட்டான். இப்போ அவன் தனி மரமா ஒத்தையில நிற்கிறான். அக்கா இந்த லைனை வச்சு ஒரு பாட்டு பாடிடலாமாக்கா? பாடிலாம் தம்பி. பட்ட சாராயத்தை ஊத்தி கொடுத்தானுங்க, பட்ட சாராயத்தை ஊத்தி கொடுத்தானுங்க, ஆசை வீடு சிகரெட் எல்லாத்தையும் கொடுத்தானுங்க, அவனை போதைக்கு அடிமையாக ஆக்குனாங்க, ஆசை வீடு சிகரெட் எல்லாத்தையும் கொடுத்தானுங்க, அவனை போதைக்கு அடிமையாக ஆக்குனாங்க. கெட்ட குமார கதையை கேளுங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. இப்படியாக அவன் பட்ட சாராயம், புகைப்பிடித்தல், மது இது மாதிரி எல்லா பழக்கங்களுக்கும் அடிமையாக இருந்ததால அவனோட எல்லா சொத்துமே அவனை விட்டு போயிடுச்சு. இப்போ அவன் தனிமையில நின்று வயல்வெளியில பசியோடு திருந்திருக்கும் பொழுது கழனி வேலையில ஒரு ஐயா இருந்தார். அவர்கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு எதனா வேலை போட்டு கொடுங்க என்று கேட்டான். அதற்கு ஐயா, தம்பி என்னிடத்தில் பண்ணி மேய்க்கிற வேலையை தவிர்த்து வேற எந்த வேலையும் இல்லைன்னு சொன்னார். உடனே அவனும் சரிங்க ஐயா நான் பண்ணி மேய்க்கிறேன் என்று சொன்னான். பண்ணி மேய்க்கும் பொழுது பண்ணிக்க வைத்த தவிட்டு எடுத்து இளையகுமாரன் சாப்பிட ஆரம்பித்தான். இதை பார்த்தான் ஐயா, அந்த பன்னி தவிட்டை சாப்பிட்றேன் என்று சொல்லி வேலையை விட்டு நீக்கிட்டாரு. உடனே அவன் வேற வழி இல்லாமல் புத்தி தெளிந்து தன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் சென்றான். தகப்பன் இளையகுமாரனை பார்த்து, என்னுடைய மகன் மீண்டும் வந்தான் என்று ஒரு வேலைக்காரனை அழைத்து இவனுக்கு கொழுத்த கன்றடித்து விருந்து வைங்க, ஆபரணங்கள், நகைகள், வஸ்திரங்கள் எல்லாத்தையும் என்னுடைய மகனுக்கு செலுத்துங்கள் என்று சொன்ன உடனே வேலைக்காரனும் இதன்படி அனைத்தையும் இளையகுமாரனுக்கு கொடுத்தாங்க. அக்கா இந்த லைனை வச்சு ஒரு பாட்டு பாடிடலாமாக்கா? பாடிடலாம் தம்பி. தனிமையிலே நிற்கிறாருங்க, சொல்ல போற கருத்து கேளுங்க, தனிமையிலே நிற்கிறாருங்க, சொல்ல போற கருத்து கேளுங்க, வேலை இல்லாம அலைந்து திரிந்தானுங்க, வேலை இல்லாம அலைந்து திரிந்தானுங்க, வேற வழி இல்லாம பண்ணி மேய்க்க சென்றான், வேற வழி இல்லாம பண்ணி தவிட தின்றான், வேற வழி இல்லாம பண்ணி மேய்க்க சென்றான், வேற வழி இல்லாம பண்ணி தவிட தின்றான். கெட்ட குமார கதையை கேளுங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க, கெட்ட குமார கதையை கேளுங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. இப்படியாக தகப்பனத்திற்கு சென்ற இளையகுமாரன் மனம் திரும்பி தகப்பனிடத்தில் மன்னிப்பு கேட்டார். உடனே மூத்த குமாரன் தன்னுடைய வயல்வெளிகளிலிருந்து அனைத்து வேலைகளையும் முடித்து தகப்பனிடத்திற்கு வந்தார். வந்து, தகப்பனே நான் உங்களுக்கு இவ்வளோ கீழ்ப்படிந்து வீட்டு வேலைகள் மற்றும் கழனி வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இளையகுமாரனோ நம்மளை ஏமாத்திட்டு சொத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். அவனுக்கு இவ்வளோ ஆடம்பரமாக விருந்து எதுக்கு வைத்தீங்கன்னு கேட்டார். அதற்கு தகப்பன் நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். அக்கா இதெல்லாம் ஒரு பாட்டு பாடிடலாமாக்கா? பாடிடலாம் தம்பி. மனம் திரும்பி ஓடினாருங்க, அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டாங்க, மனம் திரும்பி ஓடினாருங்க, அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டாங்க, கொழுத்த கண்டெடுத்து விருந்து போட்டாருங்க, கொழுத்த கண்டெடுத்து விருந்து போட்டாருங்க, ஆனா மூத்த குமாரன் இதுல விருப்பம் இல்லைங்க, ஆனா மூத்த குமாரன் இதுல விருப்பம் இல்லைங்க. கெட்ட குமார கதையை கேளுங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க, கெட்ட குமார கதையை கேளுங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. இப்படியாக இளையகுமாரன் மனம் திரும்பி மூவருமாக கர்த்தருக்குள் பரிசுத்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தனர். என்ன குட்டீஸ், இந்த வில்லுப்பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் இதே போல் கர்த்தருக்கும் பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கணும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் கூட சேரக்கூடாது, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது. ஓகே குட்டீஸ், இதோட நாங்கள் விடை பெறுகிறோம். பாய். என்ன குட்டீஸ், வில்லுப்பாட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது?
பயனுள்ளதாக இருந்ததா? அடுத்த நிகழ்வு என்னங்க? அடுத்த நிகழ்வு நம்ம குட்டீஸ்க்காக நம்ம பிள்ளைங்க ஸ்கிட் நடிக்க போகிறாங்க. என்ன குட்டீஸ், ஸ்கிட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே சார். சொல்லுங்கள். ஓகே சார். ஓகே சரிங்க சார். ஓகே வந்து வந்துடுறேன் சார். சரி ஓகே சார். ஓகே வா, பேசியாச்சு. சரி, டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்புவோம். பாப்பா அடடா, என்ன இது? ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. என்னவா இருக்கும்? பார்க்க வேற அழகாக இருக்கு. சரி, போய் பார்க்கலாம் என்னவா இருக்குன்னு. செம்மையாக இருக்கு. யாருன்னா வச்சாங்களா? வச்சுட்டு யாருன்னா போயிட்டாங்களா? யாருன்னா இருக்காங்களா பார்க்கலாம். யாரும் இல்லை. சரி ஓகே, யாரும் வரல, நம்ம எடுத்துடலாம். வா, செம்ம ஒயிட்டாக இருக்கு. வா, என்னவா இருக்கும்? சரி, நம்ம கைவிட்டு பார்க்கலாம். சரி. ஐயோ, ஓ ஹேய், அடா கை மாட்டிச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அடடா, ஐயோ, அடா, என்னடா இது மாட்டிச்சு. ஐயோ, பார்க்க டீசெண்டாகிற இது கூட நான் முட்டு குத்துனுக்குறேன். போயா, என்னடா உங்களுக்கு வேலை? வீட்டுக்கு போ, ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போ. நான் சும்மா நின்றுருக்கேன், நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன். நான் நீ போ. அது கூட நான் அனுப்புகிறேன். பார்த்தா தெரியலையா ஸ்டைல்? எப்பெல்லாம் ஃபேஷன் இதெல்லாம். நீ போ, போயா. A few moments later. அடடா, மாட்டிக்கிச்சு. டாக்டர்மா சொல்லுப்பா. டாக்டர்மா ஒரு சின்ன ஹெல்ப்பு. சொல்லுங்க. டாக்டர்மா எதுவும் இல்லை, அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு டப்பா இருந்தது, ஓட்டை இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதில் கை விட்டுட்டேன். கை விட்டு இருந்த அந்த கை வேணாம் வெளியே வரலை, உள்ளே மாட்டிக்கிச்சு. ஏதாவது உங்கள் ஊசி எதனா போட்டு மாத்திரை எதனா கொடுத்து எதனா பண்ணி நீங்கள் எதனா பண்ணி எடுங்க கொஞ்சம் டாக்டர்மா. இதை பார்த்தா சரி, நர்ஸ் அந்த சிசர் எடுங்க. இதை கட் பண்ணி தான் எடுக்கணும், நான் ட்ரை பண்ணுறேன். சரி டாக்டர்மா, பார்த்து பத்திரமா எடுங்க. ஒன்றும் ஆகாது. ஓ, வலிக்குது. கட் பண்ணவே இல்லை இன்னும். டாக்டர்மா வலிக்குது. இருப்பா, கட் பண்ணல. இது என்ன கட் பண்ணவே முடியல? இது கட் பண்ணவே முடியல. சரி, வேற என்ன போடுறது? ஊசி போடுவீங்களா? சரி ஓகே, இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கலாம். சரி, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஒரு 1/2 hour கழிச்சு சரி டாக்டர் சரியாயிடும். ஓகேவா? எவ்வளோ? எவ்வளோ இருக்கு? 1000 ரூபாய் இருக்கு. பத்தாது. பத்தாதா? சரி, எவ்வளோ வேணும்? 2000 ரூபாய் தாங்க. சரி ஓகே, சரியாயிடும்ல? சரியாயிடுச்சு. சரி ஓகே. நாங்கள் பாக்கெட்டில் எடுத்துங்க. அப்பா டாக்டர் அம்மா வந்தாங்க, ஊசி போட்டாங்க, பார்த்தாங்க, கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுன்னு சொல்லியிருக்காங்க. A few minutes later. 1/2 hour வேறு ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐயோ, வரலையே. யோ, இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறியா? ஓயா, ஓ, நான் நீயே 4 காலில் போகிற போ. யோ போ தம்பி போ. யோ, சரியா நிற்கிற மாதிரியா? எங்கே நிற்கிறா? சரி போ. நான் என்ன சொல்கிறேன்னா, வீட்டுக்கு போ. யோ, நான் யோ சும்மா என் தொல்லை எடுக்கிறியா? போயா, வெளியே போயா. போயா போயா போயா. ஐயோ, இந்த ஆள் வேற பார்த்துட்டு நம்மளை கலாச்சிட்டு போகிறான். இவங்களும் வந்தாங்க, எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. என்கிட்ட இந்த காசெல்லாம் பிடின்னு போயிட்டாங்க. 2000 ரூபாய் வேற கொடுத்தேனே நான். கொடுத்துட்டு ஆனால் எடுக்க முடியலையே, மாட்டிக்கிச்சே. வரலையே. என்னையா பண்ணுறீங்க? மாம்செல்லாம் பல்க் ஆகுது. ஜான்சிலாடா, செம்மையாகுதுடா. சரி, உங்ககிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கலாம். ஐயா ஐயா ஐயா, எதுவும் இல்லை, சின்ன ஹெல்ப்பு. என் கையில் மாட்டிக்கிச்சு. நீங்கள் பலசாலின்னு பார்க்க தெரியுது, ரொம்ப பலசாலின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கையை மட்டும் கொஞ்சம் எடுத்து விட்றீங்களா? சரி தம்பி.
வேலைக்கு ஆக மாட்டேன் போ. தம்பி நீங்கள் பண்ண போகிறீங்களா? நீங்கள் எடுத்துருவீங்களா? நான் எடுத்துருவேன். சரி தம்பி. பாருப்பா. கூட சேர்ந்து கீழே தானே விழணும். தம்பிங்களா அவங்களால முடியாது, நீங்கள் போங்க. ஆய் ஆய் யோ நாயா இது? ஏய் உன்னை யாரு கடுப்பேத்துறா? போயா ஏய் போயா போயா சும்மா போயா. இங்கே நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? யார் யார் தேவையில்லாம மேல கையை வச்சா? ஏய் ஏய் போயா சும்மா. யோ என் மேல கையை யார் வச்சா? ஏய் எங்க? ஏய் யோ ஏய் ஏய் யோ இல்லையா? என்ன தம்பி உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஹெல்ப் பண்றியா? என்ன ஹெல்ப் பண்ற? பார்த்துட்டு போயா அதிலே போயா. யோ சோம்மா வந்துட்டு ஆனவன போயா. கையில் நடையா போயா. கையில் நடப்போ. அவள் தான் போ. அவனா வந்து கடுப்பு ஏற்றிட்டு போகிறான் பாரு. நானே இங்கே கடுப்பில் இருக்கிறேன் மாட்டிக்கிச்சிடான்னு. வீட்டுக்கு வேற போகணும், டைம் ஆயிடுச்சு. எடுக்க முடியலையே எடுக்க முடியலையே. பெல்லு சவுண்டு கேட்குது, யாருன்னு தெரியலையே. சாமி வணக்கம் சாமி. சொல்லுங்க பத்தனே. சாமி சாமி எது ஒன்று சாமி, ஒரு சின்ன ஹெல்ப் சாமி. என்ன பத்தனே? சாமி இது வந்து கை மாட்டிக்கிச்சு சாமி, சரி அது எடுத்து விடுங்க சாமி. பயப்படாதே பத்தனே, நான் எடுத்து விடுகிறேன். நீ சரிங்க சாமி, பயப்படாதே. சரிங்க என்ன சாமி என்ன சாமி பண்ணுறீங்க? அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பயப்படாதே பத்தனே. பயப்படாதே பத்தினி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ கையை எடுத்துருவேன். பயப்படாதே. பத்தா 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு சரியாயிடும். இதியா சாமி, இதை அடிச்சு என்ன செய்யுங்க ஆகும்? ஓகே சாமி, நீங்கள் சொன்னீங்கல்ல. சரிங்க சாமி, நான் பண்ணிடுறேன். எப்படி அடிக்கணும்? இல்லையா? சரிங்க சாமி, சரிங்க சாமி, அடிக்கிறேன் சாமி. ஒரு 5 நிமிஷம் அச்சா போடுதான்ல, கை வந்துடும்ல? பத்தா போய் வருகிறேன் பத்தா. சரிங்க சாமி, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்கன்னா பார்த்துக்கிறேன். என்னடா இது சுற்றி அடிக்க சொன்னாங்க, அடித்தா வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஐயோ எடுத்து பார்க்கலாம். பெல்ல அடிச்சுக்கினே வச்சுக்கணுமோ? சரி இப்போ இல்லையே, என்ன பண்ணுறது? ஒரு கடாச்சிடும். அப்போ டயர்ட் ஆயிடுச்சுப்பா சார், ரொம்ப முடியல, என்ன பண்ணுறது? சரி இஸ்து பார்க்கலாம். யார் யாரு? வெள்ளையா ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, யாருன்னு தெரியலையே. புதுசாக இருக்காரு ஏரியாவுக்கு. தம்பி ஃபங்க்ஷன் போகிறீங்களா? கிஃப்டோடு இருக்கீங்க? யார் நீங்கள்? நான் பாஸ்டர்ப்பா. நீங்கள் என்ன கிஃப்டோடு இருக்கீங்க? ஃபங்க்ஷன் போகிறீங்களா? பார்த்தா தெரியலையா? அதான் கிஃப்டோடு இருக்கீங்களே, நல்லா அழகாக இருக்குது. ஃபங்க்ஷன் தான் போகிறேன். ம் போகும்போது அதான் சரி எடுத்துகிட்டு போகிறேன், டீசெண்டாக இருக்குமேனு. சரி சரிங்கப்பா. இல்லைங்க நானும் இந்த வண்டி வருதுன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கேன். சரிங்க சரிங்க சாமி. சரி வேறு இருக்காரு, ஏன்னா நினச்சிக்க வர தப்பாக நினச்சிக்காரா? சரி மறைச்சிக்கோ. தம்பி தம்பி என்ன எடுத்துங்கிறீங்க? பார்த்தா தெரியலையா? தெரிலப்பா, என்ன நடந்துச்சு சொல்லு. நீ சொன்னா தானே தெரியும். 2 பேர் வந்தாங்க, என்னை சரிப்பா. ஏமாற்றிட்டு ஊசியை போட்டுட்டு போயிட்டாங்க, கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் எடுக்க முடியல. அடுத்தது பாக்ஸர்னு சொல்லிட்டு வந்தாங்க 2 பேர், அவங்களாலையும் முடியல, என் கையை எடுக்க முடியல, அவங்களாலையும் முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்தது மந்திரவாதின்னு வந்தாங்க, வந்து அவங்க வந்து இந்த பெல்லு எங்கே, அந்த பெல்லு ஒரு பெல்லை வச்சு அடிக்க சொல்லிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு சரியாயிடும்பா அப்படின்னு சொல்லி இருந்த காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. இவங்களால முடியல, மாட்டிச்சு. அப்போ கூட என் கை வெளியே வரல ஒன்றும், ஆனால் முடியல. இப்போ உங்களால் என்ன முடியும்? எப்பவுமே வந்து ஒரு பொருள் பல பலன்னு இருக்குதுன்னு என்ன பண்ணக்கூடாது, நீ வேகமாக போய் எடுக்கக்கூடாது. சரியா? இதே போல தான் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் தீமையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே என்ன பண்ணோம், பல பலன்னு இருக்கும். உள்ளே போனவொன்னு என்ன பண்ணோம், உள்ளே போகணும், பார்க்கணும், அழகாக இருக்குது, எடுக்கணும்னு தோணும். என்ன பண்ணோம், உள்ளே போயிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மீண்டு வர கஷ்டமாகவே இருக்கும். சரியா? நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இயேசு சாமின்னு ஒருத்தர் இருக்கார். சரியா? அவர் யாரு? அவர் தான் கடவுள், அவர் மேலே இருக்கார். சரியா? அவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணி என்ன பண்ணலாம், இதை மீட்டெடுக்கலாம். சரியா? ஜெபம் சரியாயிடுமா? சரியாயிடும். நீங்கள் நம்பிக்கை இருக்கணும். ஜெபம் எப்படி? ஜெபம் நான் பண்ணுறேன், நீங்கள் நம்பிக்கை இருக்கணும், கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ட்டு என்ன பண்ணோம், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். சரியா? ஜெபம் பண்ண தெரியாது.
நான் பண்ணுறேன், நீ கண்ணை மூடு கற்றுக்க. சரிங்களா? சரி ஓகே. வெளியே வந்துடும்ல? கண்டிப்பாக வந்துடலாம்ல? வந்துடலாம்ல? கண்டிப்பாக. அவங்கள மாதிரி ஏமாத்திட்டு போயிட மாட்டீங்களா? என்கிட்ட காசுலாம் இல்லை, இருந்த காசை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. என்கிட்ட காசுலாம் இல்லை. காசுலாம் எதுவுமே தேவையில்லப்பா, காசு எதுவுமே தேவை, உனக்கு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். சரியா? சரிப்பா. சரிங்கய்யா. கண்ணை மூடி ஜெபம். இந்த இனிமையான வேலையிலையும் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த மகனுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை நீர் அறிந்திருக்கிற சாமி. ஆண்டவரே, அழகாக இருக்கக்கூடிய உலகப்பிரமான காரியத்திலே இவன் அந்த தீமையை நோக்கி இந்த பெட்டிக்குள்ளே அவனுடைய கைகளை அவன் நுழைத்து விட்டான் சாமி. ஆண்டவரே, உடைய சித்தத்தின்படி அவன் மீது இறங்கி அந்த பாவக்கட்டிலிருந்து வெளியே கொண்டு வரும் சாமி. இதன் மூலமாக இவனுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து நீர் உனோடு இருந்து வழிபடுவதற்கு செயல்படும். ஆண்டவரே, நீரே பாதுகாத்துக்கொள்ளும் வழிநடத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இடுப்பா ஐயா வந்துடும்ல? கண்டிப்பா வந்துடும். எடுப்பா. என் கை வந்துடுச்சு. அடடா வந்துடுச்சு. பா, யாரால முடியாது, கடவுளால் முடியுது. அப்போ நம்ம இவ்வளோ நாளா எங்கே போயிருக்கோம்? நம்ம கடவுளை தான் தேடணும். என் கை வந்தது ஐயா. ஐயா நன்றி ஐயா, மிக்க நன்றி. கடவுளுக்கு சொல்லுப்பா நன்றி. சரிங்க ஐயா. அதுமாதிரி நானும் கடவுள் இது மேலே ஏற்றுக்கிறேன் ஐயா. இந்த பைபிளை கையில் வச்சுக்கோ. நீ தினந்தோறும் என்ன பண்ணும், இந்த பைபிளை நீ தினந்தோறும் இதில் இருக்கிற வசனத்தை என்ன பண்ணும், நீ படிக்கணும். சரியா? சரிங்க ஐயா. சரி, பைபிள் படிக்க சொல்லிட்டாரு ஐயா. அந்த கடவுள் பேர் சொன்னீங்களா? அவர் யார்? இயேசு கிறிஸ்துப்பா அவர் பேர். ஓகே ஐயா. சரிங்க ஐயா. குட்டீஸ், ஸ்கிட்டை பார்த்து முடிச்சிங்களா? நல்லா அழகான ஸ்கிட்டு. அந்த அண்ணன் என்ன பண்ணாரு, பலன்னு அழகாக இருக்குன்னு அந்த பாக்ஸ்குள்ளே என்ன பண்ணாரு, கையை விட்டார். தீமையும் அது போல தான். என்ன பண்ணோம், நம்ம அழகாக இருக்குது, பலன்னு இருக்குது, நம்ம அது உள்ள கையை விட்டுட்டா என்ன ஆகும், அது நம்மளை அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கடினமான விஷயம். நீங்கள் என்ன பண்ணோம், இந்த சின்ன வயசுலேயே அப்பா அம்மா சொல்லக்கூடிய விஷயத்தை அழகாக கற்றுட்டு நல்ல அழகான நல்ல பாதையில் செல்லக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணோம், நீங்கள் அழகாக கடைபிடிக்கணும். சரியா? என்ன குட்டீஸ், ஸ்கிட்டு பார்த்தீங்களா? பாவத்தில் போயிட்டு நம்ம வந்து விழக்கூடாது. இப்போ ஒரு பார்த்தீங்களா, பாவத்தில் போய் விழுந்ததுனால என்னாச்சு, பாவத்துலேருந்து மீண்டு வர முடியல. சரிங்களா? நீங்களும் வந்து பாவத்தில் போய் விழாதீங்க, பாதுகாப்பாக இருங்க. என்னங்க அடுத்த நிகழ்வு டான்ஸ்லாம் எதுவும் இல்லையா? இருக்குப்பா. நம்ம பிள்ளைங்க குட்டீஸ்க்காக ஒரு டான்ஸோட வராங்க. என்ன குட்டீஸ், டான்ஸ் பார்க்கலாமா? வாக்கு தத்துவம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. வாக்கு தத்துவம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. கூட நிற்கும் கூட்டம் எல்லாம் நாளாக நாளாக மாறும். அப்பா தந்த வாக்கு தத்துவம் நாளானாலும் கையில் சேரும். ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க.
ஏத்தி வச்சிங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க உயரத்தில் ஏத்தி வச்சிங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சிங்க குட்டீஸ் டான்ஸ் பார்த்தீங்களா? எப்படி நல்லா இருந்ததா? என்ன குட்டீஸ், உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் வந்து ஆண்டவருக்குள்ளே இதே போல் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஏசப்பாக்குள் கீழ்ப்படிந்து நடக்கணும். ஓகே, நம்ம ஃபினிஷிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? அன்பின் பரலோக தகப்பனே அப்பா, இந்த நிகழ்வை ஆண்டவர் ஏசப்பா எங்களுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. ஆமேன். குட்டீஸ், அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.